அன்பு நேயர்களே, நேற்று நாம் மாலை வழங்கிய செய்தி கொண்டு செவ்வந்தியுடன் தொடர்புடைய செவ்வந்திக்கு உதவி செய்த ஒருவர் ஆனந்தன், யாழ்ப்பாணம் கிளிநொச்சியா யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் அதிகாரிய ஒக்கடபுலை கைது செய்யப்பட்டார் இல்லையா? அவரை தொடர்ந்து மற்றொரு ஆனந்தன் புலிகளின் நவீனராக 2 பிஸ்டலுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஒரு விடயம். இரண்டாவது, அவருக்காக ஏற்கனவே 2 மில்லியன் பணம் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அவர் யாழிலிருந்து அவரை கிளிநொச்சி வரையும் கொண்டு சென்று அங்கிருந்து இந்தியா வரையும் கொண்டு சென்றவராம். இதுல நிறைய புதைகள் இருக்குது. அடுத்து, செவ்வந்தி தப்பிச் சென்றதான படகும் கைப்பற்றப்பட்டு அதுவும் இந்த வழக்குக்கு ஒரு சாட்சியாக நிறுவப்படுகின்றது. அத்துடன் அந்த கடலில் நீரோடும் காலங்களில் வள்ளங்களை எப்படியாக பயணிப்பது போன்ற மிகவும் அரிவகையான மிகவும் துணிகரமான துணிச்சல் மிக்க மற்றொரு நபரும் கைது செய்யப்படுகிறது. இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் 3 சிஐடி டீமுகள் களமிறங்கி 3 அணிகளாக 3 இடங்களில் தொடர்கின்றது. அது நிச்சயமாக ஒரு தொடர்கதையாகவே வடக்கில் யாழ்ப்பாணமும் கிளிநொச்சியும் குறிவைக்கப்பட்டிருக்கிறதாகவே சிஐடி தரப்பால் சொல்லப்படுகின்றது. இஷாரா செவ்வந்தி விசாரணையின் போது யாழ்ப்பாணத்தில் 2 விடுதலை புலிகளின் கைத்துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட ஒருவர் ஆனந்தன், புதிய ஆனந்தனா, இது மற்றொரு ஆனந்தன் சிசிடியால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இஷாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவியாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஏற்கனவே ஆனந்தனிடம், அதாவது நாங்கள் ஏற்கனவே ஆனந்த் சொல்லியிருந்தோமில்லை, அந்த ஆனந்தன், அதாவது அவரும் வேற இவரும் வேற, அந்த ஆனந்தனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து யாழ்ப்பாணம் பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 பிஸ்டல் துப்பாக்கிகளையும் நேற்று சிசிடிவியினர் பிடித்திருக்கின்றார்கள். நேற்று காலை முதல் இந்த ஆயுத பரிசோதனை செக்கிங்கிடம் நடந்து வருகின்றது. மேலதிகமாக விசேட எஸ்டிஎஃப் அணி ஒன்றும் யாழ்ப்பாணத்தில் இறக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஆயுதங்கள் ஆனந்தனால் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் சிசிடி போலீசார் சொல்கின்றார்கள். அதாவது கொழும்பு கிரைம் டிவிஷன் போலீசார் சொல்கின்றார்கள். அவற்றை அவர் எவ்வாறு பெற்றார் என்பது குறித்து மிக நீண்ட ஒரு விசாரணை பூசை, யாழ்ப்பாணத்திலே பூசை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அந்த பூசை தொடரும். ஏனெனில் இது ஒரு சர்வதேச கடத்தல் கும்பலாகவே பார்க்கப்படுகின்றது. அதாவது இலங்கைக்குள் ஒட்டுமொத்த குற்றவாளிகளையும் கடத்திய கும்பலுக்கு தான் இந்த தொடர்பு இருக்கின்றது. இப்ப யாரும் இதுல இலங்கை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று பல தேவையில்லை. இலங்கையில தேடப்படுகின்ற அது தமிழ முஸ்லிம எல்லை கடந்த இன மத மொழிகளுக்கு அப்பால் பணப்பட்டுவாடா மூலமாக இந்தியாவுக்குள் கடல் மார்க்கமாக கடல் வழியாக கடத்திய கும்பலின் மிக 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 முக்கியமான ஒரு நபர் என்றுதான் போலீசார் சொல்லுகின்றார்கள். இதே நேரம் இந்த மாடர்ன் பிஸ்டல், இந்த நவீன துப்பாக்கி இவருக்கு எங்கிருந்து எப்படி யாரால் எப்போது வழங்கப்பட்டது குறித்து அது ஒரு விசாரணையாகவும் கையில் எடுத்திருக்கின்றார்கள். சிசிடி விசாரணையின் படி இஷாராவை கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்ல கஹல் பத்தர பத்மே இந்த ஆனந்தனுக்கு, செகண்ட் ஆனந்தனுக்கு 2 மில்லியன் ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் பின்னர் படகு மூலம் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டதாகவும் பிரஸ் என்கொயரில் எடுத்திருக்கிறாங்க. இந்தியா சென்றவுடன் யாழ்ப்பாண சுரேஷ் என்ற கூட்டாளி மூலம் ஜே.கே. பாய் என்ற நபரிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டுக்குள்ள. அப்ப யாழ்ப்பாண சுரேஷ் எங்க இருக்கார்? அவர் இந்தியாவுக்குள்ள இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு இந்த செயின் லிங்கா இருக்குது இவங்களுக்குள்ள. மிகப்பெரிய ஒரு அணி. ஒருவர் 2 பேர் அல்ல, ஒரு 12-15 பேர் அடங்கிய ஒவ்வொரு பாட்டாக. இப்ப ஜப்பானுக்குள்ள ஒரு காரை அவங்க ப்ரொடெக்ஷன் பண்றாங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்ல இருக்கும். அப்படி யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார் இப்படி மிகப்பெரிய டச் பண்ணப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வதேச கடத்தல் குழுவாக அங்கிருந்து தூள் கொண்டு வர்றது, இங்கிருந்து ஆட்கடத்துவது, இதுதான் தொழிலா இருக்குது. இது நம்ம சொல்லல, சிஐடி சொல்ல தகவலா இருக்குது. கணேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச்செல்ல உரிதாக கூறப்பட்ட முக்கிய கூட்டாளி உட்பட 2 நபர்கள் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட நடவடிக்கைகளின் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முக்கிய சந்தேக நபர் ஆனந்தன் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். அவர் முன்னர் பல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக அனுப்ப உதவியதாக
தெரிவிக்கின்றார்கள். இஷாரா செவ்வண்டியை நாட்டிலிருந்து கடத்த முயன்றதில் அவர் முக்கிய பங்காளியாகவும் ஒரு முக்கிய பொறுப்புதாரியாகவும் பங்கு வகிப்பதாகவே சிசிடி பிடித்திருக்கின்றார்கள். இந்த கைதிகளுக்கு மேலதிகமாக செவ்வண்டி தலைமறைவாக இருந்த போது அவருக்கு அடைக்கலம் கொடுத்து உதவியாக சந்தரிக்கப்படும் மேலும் 4 நபர்களும் அதே வடக்கு பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அது மிகப்பெரிய காசு குழு. செவ்வண்டி மித்தனிய பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி ஒரு தனியார் வாகனத்தில் பயணம் செய்து கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் முழுவதும் 3 தனித்தனி வீடுகளில் 3 நாட்கள் தங்கியிருந்ததாக விசாரணை தெரிய வந்தது. அதாவது 3 நாட்களாக 3 தனித்தனி வீடுகளில் தங்கியிருக்கு பாவி. அதாவது கனைமுல்ல சஞ்சீவியின் கொலையில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வண்டி அதாவது தப்பி ஓடுவதற்கு உடந்தையாக இருந்ததாக இன்னும் பலர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவே யாழ்ப்பாணத்தில் முகாமிட்டு இருக்கின்ற எஸ்டிஎஃப் மற்றும் சிசிடி போலீசால் இங்கு டிஐஜி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இஷாரா செவ்வண்டி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவியாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான ஆனந்தனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து யாழ்ப்பாண பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட 2 கைத்துப்பாக்கிகளை நவீன ரக கைத்துப்பாக்கிகளை உத்தியோகபூர்வமாக கைப்பற்றியதாக சிசிடி போலீசார் டிஐஜிக்கு அறிவித்திருக்கிறாங்க. இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்ட போதும் மேலும் ஆயுதங்கள் ஆனந்தலால் மறைத்து வைக்கப்பட்டதாகவும் சந்தேகப்படுகின்றார்கள். அவற்றை அவர் எவ்வாறு எங்கிருந்து பெற்றுக்கொள்ளும் அது வேற கோணத்தில் அந்த இங்கோரி போய்கொண்டிருக்கிறது. டிஐஜி நிசாந்த் டி ஷோய்ஷா கொழும்பு பிரிவு தலைமையில் மற்றும் சீனியர் டிஐஜி சஞ்சீவ் தர்மரெட்ன மேல் மாகாண மேற்பார்வையிலார் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாகத்தான் தொடர்ந்து அங்கு தங்கியிருக்கிற டீம்களுக்கெல்லாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்டு வருகின்ற யாழ்ப்பாணத்தில் தங்கி இருக்கின்ற டீம்களுக்கு இவங்க தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் கொடுத்து வராங்க. சிசிடிவி விசாரணைகளின் படி இசாராவை கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்ல கஹல் பத்தர பத்மே ஆனந்தனுக்கு 2 மில்லியன் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டதாகவும் பின்னர் அவர் படகு மூலம் இந்தியாவுக்கு கச்சிதமாக அனுப்பி வைக்கப்பட்டதாகவுமே அவங்கள வாயால் அங்கிருந்து பூசை ஆரம்பிக்கப்பட்டவர் சொல்கின்றார். ஏனெனில் இந்த பூசை அங்க ஆரம்பிச்சு என்னன்னு சொன்னால் மேலும் மேலும் கொழும்பில் இருந்து இந்த சிசிடி காரங்க போக்குவரத்து பண்றதை பார்க்க அங்கிருந்தே யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கியமான இடத்தில் வைத்து பூசைகள் ஆரம்பிக்கப்பட்டு அங்கு முழுதாக விசாரணைகளை முடிப்போம் என்று பார்க்கின்றார்கள். அவனுக்கு இன்றைக்கு கொண்டு சொல்லி நாளை கொண்டு சொல்லி அதை பார்க்க விசேட டீம் உண்டு. இந்த பூசைக்குரிய டீம்கள் மற்றும் எல்லா வகையான டீம்களும் அங்கு யாழ்ப்பாணத்துக்கு சென்று இருக்கின்றார்கள். அங்கே இந்த யாழ்ப்பாண சந்தேக நபர்களை இனி கிடைக்கின்ற சந்தேக நபர்களாம் அங்க வைத்து முழுதாக இன்கொரியை முடிப்பதாக வைக்கின்றார்கள். இந்த டிஓ போறதுக்கு மாத்திரம் கொழும்புக்கு கொண்டு வந்து செய்யப்படுறாங்க பார்க்கலாம். இந்தியா வந்தவுடன் யாழ்ப்பாண சுரேஷ் என்ற கூட்டாளி மூலம் ஜே.கே. பாஸ் என்ற நபரிடம் இவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். செவ்வந்திக்கு உதவிய ஆனந்தனை தொடர்ந்து மற்றொரு அதிரடி கைது என்றுதான் அந்த செய்தியில சொல்றாங்க. அதாவது இந்த செகண்ட் ஆனந்தனே செவ்வந்திக்கு உதவியதற்காக அதிகாலையில் வசித்த ஆனந்தன் என்பவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆனந்தனின் மாமா மீண்டும் ஆனந்தன் மாமா ஒருத்தரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல செவ்வந்தி விவகாரத்தில் யாழ்ப்பாணத்தில் இன்னும் பலர் கைதாவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக அங்கிருந்து சிஐடி டிஐஜிக்கு தகவல் கொடுத்திருக்கிறாங்க. புதுக்கடை நீதிமன்றில் கனைமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டிலேயே முதலாம் ஆனந்தன் கைது செய்யப்பட்ட பிற்பாடு 2வது ஆனந்தன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் ஆனந்தன் கைது செய்யப்பட்ட பிறகு அவரிடமிருந்து சில கைத்துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அது மாத்திரமின்றி ஆனந்தன் கடலில் நீரோட்டத்தை வைத்து ஒரு காலையில நீர் ஒன்று ஓடுமுங்க, அந்த நீர் ஓடிச்சால் அது அந்த கடல்ல மிதக்கிற எல்லா மிதவைகளையும் அந்த நீரோடுற பக்கம் தான் இழுத்து செல்லும். அது அந்த நேரம் பார்த்து கரவலைக்கு மீனுக்கு போக மாட்டாங்க. மீன் அதாவது குறிப்பாக நீரோடும் காலங்கள் இந்த டிசம்பர் நெருங்கி வருவதால் இந்த நீரோட்டம் கடலில் அதிகரித்திருக்கும். இந்த மாதிரி நேரங்கள்ல மீனவர்கள் கடலுக்கு மீனுக்கு செல்வது அரிது. இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி தப்புவது மாதிரி என்ன நீர் தொடர்ந்து ஓடிக்கை இருக்கும். அதற்கு சில போல 2 வள்ளங்களும் யூஸ் பண்ணலாம். அது புலிகளின் தந்திரங்களில் ஒன்று. அது மாத்திரமின்றி இந்த ஆனந்தன் செகண்ட் ஆனந்தன் கடலில் நீரோட்டத்தை வைத்து பிரயாணங்களை தீர்மானிக்கும் அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர் என்றும் சிஐடி சொல்லுகின்றார்கள். இதற்கிடையில் ஜி.கே. பாயுடன் சேர்ந்து ஆனந்தன் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு போதைப் பொருட்களை கடத்தி வருவது போன்ற குற்றங்களை செய்துள்ளதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. அப்ப ஆக இந்த நாய்க்களை போதை பஸ் அங்கிட்டு கொண்டு வர இங்கிருந்து போகல எப்படி பண்ட மாதிரி மல்டிபிள் அறிவு
அதைத் தொடர்ந்து ஆனந்தன் இவர்தான் என ஒரு புகைப்படம் வெளியாயிருந்த நிலையில் தற்போது அவரின் மாமாவான ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. செவ்வந்தி விவகாரத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் பலர் கைது செய்யப்பட்டு வருகின்ற தருவாயில் மேலும் சிலர் கைது செய்யப்படலாம் என்று இந்த டிஐஜிக்கு அங்க இருக்கிற யாழ்ப்பாண டீம் ஒன்று தகவல் கொடுத்திருக்கிறாங்க. அதனால நாங்க தங்கியிருக்க, அதாவது அவங்க தங்கி 24 மணி நேரம் தங்கியிருக்கும் போது அவங்களோட உயர் அதிகாரிகள் அவங்க தகவல் கொடுக்கிற வளமே. அந்த வகையில நாங்கள் இந்த இன்கொயரி தொடர்ந்து நடைபெறுவதால் நாங்கள் தொடர்ந்து அங்கு அரசு செய்ய வேண்டிய நிறைய பேர் இருப்பதாலும் இப்பொழுது கரையோர பகுதிகளில் மிகவும் அதிகமான இந்த கைதை தொடர்ந்து இன்னும் பலரோ சிலரோ மீண்டும் இந்தியாவுக்கு இவர்கள் தப்பிச் செல்ல கூடாது என்ற வகையில் நேவி படைகளின் ரோந்தும் அங்கிட்டு அதிகரித்திருக்குது. காலை மாலை இரவு வேளைக்கு தான் அவங்க டியூட்டி போட்டுக்கிறாங்க. மீனவர் போர்வையில் மீனவர் போல போறவங்க எல்லாம் ஓரளவு பார்த்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. இசாராசவாணி படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய மனித கடத்தல்காரர் ஆனந்தன் மற்றும் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர் என்பதும் அதிர்ச்சி கூட்டும் ஒரு தகவலாக சொல்றாங்க. நாம நேற்று இதை பத்தி சொல்லியிருக்கோம். இதுக்குள்ள ஈஸ்டர் குண்டுவெடிப்பு குண்டுதாரிகளை இதுக்குள்ள கொண்டு ஜாயின் பண்றாங்க. இதில் நாமல் பின்னாடி மர்மங்களை தொலைக்குவோம். ஆனா இவங்க தங்களுடைய டிஐஜிக்கு தொடர்ந்து இப்படியான தகவல் தான் கொடுக்குறாங்க. இந்த ஈஸ்டர் சந்தேக பேர் வழிகளும் இந்த மாதிரி தான் இவன் தான் தப்ப வச்சுக்கானு. அப்ப இந்த நாய் மிக முக்கியமான நாயா இருக்கிறான். இந்த நாயை எப்படியும் கொழும்புக்குள்ள கொண்டு வரத்தான் போறாங்க. 5 நாள் 10 நாள் கடந்து ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பல சந்தேக நபர்கள் நாட்டை விட்டு வெளியேறவும் இவன் உதவி செய்வதாக முதல் கட்ட விசாரணைகள் தெரிய வந்திருக்கின்றது. கனிமுல்ல சஞ்சீபாவின் கொலை தொடர்பாக இஷாரா சவாண்டி முன்பு நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கை அழைத்து வரப்பட்ட பின்னர் மேலதிகமாக யாழ்ப்பாணம் தான் குறிவைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் அங்கிட்டு ஒளிஞ்சு அங்கிட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. தென்பகுதி அங்கிட்டு எல்லாம் முடிஞ்சு இப்ப தொடராக இன்னும் 10 பேரோ 12 பேரோ வடக்கில் கைது செய்யப்படுகின்ற போது இதன் விசாரணை ரூட் அதிகரிக்கும். இதர செயின் சங்கிலும் அதிகரிக்கும். கடும் குற்றங்களுக்காக தேடப்படும் நபர்களுக்கு உதவுவது உட்பட சட்டவிரோத எல்லை கடப்புகளை எளிதாக்குவதில் ஆனந்தனின் ஆழமான தொடர்பு தற்போது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது என்றும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பல சந்தேக நபர்களும் சமீபத்தில் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக இந்த நிகழ்வுகளை சுற்றியுள்ள கூடுதல் விவரங்களை கண்டறிய விரிவான விசாரணையில் அங்கு யாழ்ப்பாணத்தில் தொடங்க விட்டப்பட்டிருப்ப இன்னொரு டீம் தெரிவித்திருக்கின்றது டிஐஜிக்கு. இசாராச இந்தியாவிற்கு தப்பிச் செல்வதற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் படகும் உத்தியோகபூர்வமாக கைப்பற்றப்பட்டு அதுவும் போலீஸ் கஸ்டடிக்கு இந்த வழக்குக்கு ஒரு ஆதாரமாக ஒரு தடய பொருளாக சேர்த்திருக்கின்றார்கள். குறித்த படகானது கொழும்பில் இருந்து குற்றப்புலனாய்வு பிரிவின் சிறப்பு அணியினால் கைப்பற்றப்பட்டு யாழ் போலீசாரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கைப்பற்றப்பட்ட படகின் இயந்திரத்தை காணவில்லை என்றும் குறித்த படகை ஓட்டிச் சென்ற 2 இளைஞர்கள் தலைமறைவாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இப்ப சரிதானே, படகு ஓட்டிச் செல்றார்கள் ஒன்று அந்த 2 பேரும் மாற்றணும் இல்லை. கனிமுல்ல சஞ்சீபா கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா சவாண்டி இந்தியாவுக்கு செல்ல பயன்படுத்தியாக நம்பப்படும் ஒரு படகை இலங்கை அதிகாரிகள் கண்டுபிடித்ததுடன் இது குறித்து இன்னும் ஒரு தகவலுக்காக இந்திய கரையோர பகுதி போலீசாரையும் இந்த சிசிடிவி போலீசார் இந்திய தூதரகத்தினூடாக ஒரு நகர்வு செய்ய போவதாக ஒரு இந்திய தகவலும் தெரிவிக்கின்றது. யாழ்ப்பாண பகுதியில் நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கைகளின் போது இந்த கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் செவ்வண்டி தப்பிச் செல்ல உதவியாக கூறப்படும் ஆனந்தன் என்ற சந்தேக நபரிடம் 2 நவீன கைத்துப்பாக்கி கைப்பற்றப்பட்டாலும் மேலும் 2-3 இடங்களில் வேறு வகையான துப்பாக்கிகளும் புதைத்து வைத்திருப்பதாகவும் அது குறித்தான 3வது அல்லது 4வது டீம் ஒன்று விசாரணை நடத்தி வருவதாக அந்த டிஐஜி தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கிடையே செவ்வந்தி தப்பிச் செல்ல உதவியாக கூறப்படும் ஆனந்தனுடன் வேறு யாரும், அதாவது 2வது ஆனந்தன் கடந்து இதற்கு மேலும் யாழ்ப்பாண பகுதியில் யாராவது இருக்கின்றார்கள், அது ஒரு வேறு வகையான ஒரு கோணத்திலும் அந்த இன்கொயரி போய்கொண்டிருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்க, ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்ட நபர்களை இந்தியாவிற்கு சட்டவிரோதமாக கடல் வழியாக அனுப்ப ஆனந்தன் பல சந்தர்ப்பங்களில் உதவியாக தெரிய வந்துள்ளது. இலங்கையில் பாதாள உலக உறுப்பினர்கள், போதைப் பொருள் கடத்தல்கள் மற்றும் பிற குற்றவாளிகளை படகு மூலம் இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக கொண்டு செல்வதற்கு பொறுப்பான ஒரு பெரிய மனித கடத்தல் வலையமைப்பை நாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம் என்றும் அது குறித்தான மேலதிக விசாரணைகள் தற்பொழுது 3 பிரிவுகளாக 3 பேரிடம் தற்போது நடைபெற்று வருவதாக அங்கிருக்கின்ற டீமுக்கு
அங்க இருக்கிற டீம் ஏஎஸ்பி டீம் ஒன்று இங்க இருக்கின்ற சிசிடி டிஐஜிக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து அவங்கள் தொடர்ச்சியான தகவல்களை கொடுத்து வருகின்றார்கள். சமீபத்தில் நேபாளத்தில் பிடிபட்ட இசாரா செவ்வாண்டி உட்பட 3 பேரின் படகு பயணத்தை ஆனந்தன் ஒருங்கிணைத்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதாவது செவ்வந்தியை தொடர்ந்து இன்னும் ஒரு 3 பேரையும் அதிகாலையில் இருந்து தனது பயணத்திற்காக GK பாய் என்ற நபரால் வழங்கப்பட்டதாக கூறப்படும் 50 லட்சம் பணத்தையும் செலுத்தியதாகவும் சொல்லப்படுகின்றது. அவள் புறப்படுவதற்கு முன்பு கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் ஆனந்தனுக்கு சொந்தமான 2 வீடுகளில் இஷாரா செவ்வந்தி மறைத்து வைக்கப்பட்டிருந்தாள் என்றும் அவளுக்கு தங்குமிடம் மற்றும் உதவி கிடைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த நேரத்தில் அவளுக்கு உதவிய 4 பேர் ஏற்கனவே என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.